ஹாய் பீப்பிள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு உளுந்து போட்டு சூப்பராக உளுந்தங்களி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. உளுந்தங்களி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து, ஒரு டம்ளர் கருப்பு கவுனி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா பச்சரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. 200 கிராம் வெல்லம், கொஞ்சம் நல்லெண்ணெய். கருப்பு உளுந்து போட்டு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு, கையில் வச்சா கருகி போயிடும். எனக்கு சமைக்க தெரியும். வெள்ளத்தை நச்சுட்டு இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வறுபட்டுருச்சு, எடுத்து ஆற வச்சு இப்போ அரிசியை போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். அரிசியும் நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ அரிசியும் உளுந்தையும் நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி ஆற வச்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க. வெள்ளத்தை இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். ஏன்னா மண் கல்லெல்லாம் இருக்கும், நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இதுவே நான் கொட்டினா கீழே விழுந்துடும். இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப பொறன்னு இல்லாமல் இந்த மாதிரி நதன்ட்டு அரைக்கணும். இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அந்த டம்ளரில், அளந்த டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொட்டி கரைச்சிக்கலாம். அப்படியே போட்டோம்னா கட்டி கட்டி ஆகிடும். அதனால் கரைச்சிட்டு போட்டோம்னா, கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு ஊற்றணும்னா நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இந்த கொதிக்க வச்சுருக்க தண்ணியில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கிண்டிடலாம். கை விடாமல் கிண்டணுங்க, அப்படியே போய் உட்காந்துருவோம், இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். கை விடாமல் கிண்டணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கை விடாமல் கிண்டுங்க. தளன்னு கொதிச்சு வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லத்தை ஊற்றிக்கலாம். நல்லா வெல்லத்தை ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். வெல்லத்துக்கு பதம்லாம் எதுவும் இல்லைங்க, கரைச்சி வச்சுக்கிட்டா போதும். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி கூட போட்டுக்கலாம். கருப்பட்டி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், நல்லா ஹெல்தி கூட. களி சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு, பார்த்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா தளன்னு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம்ல, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொதிக்குதா? நல்லா கொதி வந்துச்சு பாரு. நல்லா அல்வா மாதிரி சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ஆனால் இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் சாப்பிடணும். அப்போ தான் இடுப்பு எலும்புக்கெல்லாம் நல்லா வலு. இந்த எண்ணெயெல்லாம் நல்லா உள்ளே இழுத்துக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா வச்சுருந்து எடுத்துட வேண்டியதுதான். நல்லா தளன்னு கொதிச்சு வந்துருச்சு. அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. களி ரெடி ஆயிடுச்சு. ஏய், களி ரெடி. காலைக்கு சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நாங்கள்லாம் சாப்பிட போகிறோம். வாங்க, நீங்களும் சாப்பிட்லாம்.